ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான நாளுங்க. எனக்கு இன்றைக்கி கல்யாண நாள். அதனால் இன்றைக்கி எங்களுக்கு கல்யாண நாள். நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறோம். நான் கூடலூர் கிளம்புறோம். பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. காருக்கெல்லாம் கொண்டே பேக் வச்சாச்சு. ஒரு 2-3 நாள் ஊரில் சுற்றி பார்த்துட்டு கோயில் ரூம் இருக்குது, சாமி கும்பிட்டு அந்த வீடியோலாம் வந்து ஒரு 4 நாள் கழித்து வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதுக்கப்புறங்க நாங்கள் கூடலூர் கிளம்பிட்டோங்க. நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மச்சாண்டாரும் என் மச்சாண்டார் ஒய்ஃபும் வந்திருந்தாங்க, அக்காவும். நாங்கள் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சிவன் கோயில் அவினாசி சிவன் கோயில் போயிருந்தோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் மணி மெஸ்ஸில் சாப்பிட்டோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ன சாப்பிட்றீங்க? பூரி சாப்பிட்றீங்களா? சூப்பராக இருந்துச்சு. அது போக நான் பூரி வாங்கியிருக்கேன். சரிம்மா, என்ன சாப்பிட்றேன்? தோசையா? மணிமாமா என்ன சாப்பிட்றீங்க? தினக்கா தோசையா? சூப்பர். இன்னும் சூப்பராக இருக்குது. தட்டப்பை சாப்பாடு சாப்பிட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணுறோம். இப்போ பூரி வாங்கியிருக்கேன், சாப்பிட்றேன். அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. மேட்டுப்பாளையம் போகிற வழியில் சாமி கும்பிட்டு கிளம்புனாங்க. காளி கோயிலில் சாமி கும்பிட்டேங்க. ரொம்ப ஹீல்ஸ் நல்லா இருந்தது. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. அப்புறம் நம்ம வந்து மேட்டுப்பாளையம் தாண்டி கொஞ்சம் ஊட்டி போகிறப்பெல்லாம் நல்லா சில்னஸ் இருந்துச்சு. வெயில் தாக்கம் அவ்வளோக்கா தெரியலிங்க, நல்லா இருந்ததுங்க. எப்பயுமே அடிக்கடி நம்ம வந்து இப்போ கோயில் நோம்பிக்காக தான் ஊருக்கு போயிருந்தோம். அடிக்கடி நம்ம போவோம். இப்போ ஊட்டிக்கு இன்னும் 20 கிலோமீட்டர் இருந்துச்சுங்க. நம்ம எஸ்டேட்க்கு கொஞ்சம் தள்ளி வந்துட்டோங்க. கூடலூர் பக்கம் வந்தாச்சு. நல்ல கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரீச் ஆனோடனையும் நம்ம அக்கா பொண்ணு எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு அங்கேருந்து தெம்பா சாப்பிட்டு கூடலூர் கிளம்பிட்டோங்க. நம்ம எஸ்டேட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ரோடெல்லாம் பாருங்கள், இப்படி தான் ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்கும். நம்ம காரில் போக முடியாது, ஜீப்பில் தான் போக முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கார் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா ஜீப்பு மட்டும்தான் எஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ரோடுக்கு சரியாக இருக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்குங்க. ரொம்ப ரோடே ஜீப் மட்டும் போகிறக்கு உண்டான சௌகரியங்கள் தான் இருக்கும். சூப்பரான இடங்க இது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதிகமாக குருமிளகும் தேயிலை இந்த மாதிரி இடம்தான். அப்புறம் எஸ்டேட் வந்துட்டோங்க. சில்னஸ் பாருங்கள், பனி விழுகிறது எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அவ்வளோ கூலிங்கான இடம். பனி விழுந்துட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 4:30 மணி வாக்கில்ங்க. இது தாங்க குருமிளகு. பார்த்திங்கன்னா இதுதான் மரத்துலேருந்து பொறிக்கிறதுங்க. இப்படி தான் இருக்கும். அதை கொண்டு வந்து இப்படி உதுத்து காயாக இருக்கிறது எல்லாமே இப்படி பழமாக மாறும். காயை பொறிச்சு பழமாகி நல்லா காய வச்சா குருமிளகு. தெரியுதா? இது காய், இது பழம். இது நல்லா கரிஞ்சு வந்தால் இதுதான் குருமிளகு. நம்ம அம்மா வீட்டில், மாமியார் வீட்டில் குருமிளகு வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சு காய வச்சுருக்காங்க. அதே மாதிரி எப்படி மாமியார் வந்து குருமிளகு காய் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கோயில் நோம்பி எப்படி சாமி கும்பிட்டோம் எல்லாமே வருங்க. அடுத்த பார்ட் பார்க்கலாங்க. தேங்க்யூ.